இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோயில் பாத்தீங்கன்னா திருவள்ளூர்ல ரொம்ப பழமையான ஒரு திருக்கோயிலை பத்தி தான். திருவள்ளூர்ல 1500 வருஷம் பழமையான 2ஆம் கரிகால சோழனால கட்டப்பட்ட வாசீஸ்வரர் திருக்கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். இங்கே சிவன் பாத்தீங்கன்னா கோடாரியால வெட்டுப்பட்டதுனால, கோடாரி அப்படின்னும் போது தமிழ்ல வாசி அப்படின்னு பொருள்படுது. அதனால இங்க இருக்கிற சிவனுக்கு வாசீஸ்வரர் அப்படின்னு பேர் இருக்கு. இங்க இருக்கிற அம்பிகையோட பேர் பாத்தீங்கன்னா தங்காதலி அம்மன். இங்க இருக்கிற சிவன் பாத்தீங்கன்னா ஒரு மூங்கில் புதருக்குள்ள சுயம்புவா கண்டெடுக்கப்பட்டவர் தான். இந்த கோயிலுடைய சிறப்புகள்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இந்த கோயில்ல 11 ஏகாதசி கணபதிகள் இருக்காங்க. இந்த கணபதிகள் விஷ்ணுவால வழிபட்டவங்க அப்படின்னு சொல்லப்படுது. இங்க ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த அந்த ஸ்ரீ சக்கரம் இங்க இருக்கு. எல்லா கோயிலையும் பாத்தீங்கன்னா ஸ்தல விருட்சம் கோயிலுக்கு வெளியே தான் இருக்கும், வெளிப்பிரகாரத்துல. ஆனா இந்த இருக்கிற கோயில்ல கோயிலுக்கு உள்ளேயே அந்த மூங்கில் புதர் காணப்படுது. எல்லா கோயில்களையும் இடது பக்கத்துல இருக்கும் அம்பிகை இந்த கோயில்ல வலது பக்கத்துல இருப்பாங்க. மதுரை மீனாட்சி கோயிலுக்கு அடுத்தபடியா இந்த கோயிலையும் அம்பிகைக்கு தான் முதல் பூஜை நடத்துவாங்க. இங்க காளிக்கென தனி சன்னதி இருக்கு. பழங்கால மண்டபத்துல இருந்தது. பழங்கால மண்டபம் 100 கால் மண்டபம் சிதைவடைஞ்சதுனால அந்த காளியோட சன்னதியை தனியா இங்க நந்தீஸ்வரருக்கு பக்கத்திலேயே வச்சிருக்காங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த திருக்கோயில் பாத்தீங்கன்னா திருவள்ளூர் டு திருத்தணி போற ரூட்ல திருப்பாச்சூர் அப்படின்ற ஊர்ல அமைஞ்சிருக்கு. திருவள்ளூர் வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கோயிலுக்கு போய் பாருங்க. ரொம்பவே அமைதியான நல்ல இடமா இருக்கு. தேங்க்யூ, பாய்.